அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. இந்த பதிவு உங்களுக்காக. கேது திசையில் சந்திரன் புத்தி எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன? கேது திசையில் சந்திரன் புத்தி. சந்திரனா தாய், கேதுன்னா பாட்டி. இந்த பாட்டிக்கும் தாய்க்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். எப்போவுமே சந்திரனோட கேது இருந்தால் முதல் அந்த ஜாதகர் ஒரு தெளிவான மனநிலையில் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். கேது என்பது குழப்பம், கேது என்பது நெருக்கடி ப்ளஸ் குழப்பம். சந்திரன் என்பது இந்த மனோகாரகன். கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த சந்திரன் என்பது மதி, கேது என்பது ஞானம். இந்த சந்திரனுக்கு கேதுக்கு எப்போவுமே பகை. அது எப்படி பகைன்னு கேட்டால், கேது என்பது பாம்பு. சந்திர கிரகணம் வருதா? சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வரும்போது சூரியனோட ராகு சேரும். சந்திர கிரகணம் வரும்போது சந்திரனோட கேது ராகு கேது சேரும். அப்போ இது ரெண்டுமே பகை. 6 மாதத்துக்கு ஒருக்கா சூரிய கிரகணம், மீதி 6 மாதத்துக்கு ஒருக்கா சந்திர கிரகணம். இதில் வர்றதில் சந்திரனுக்கு கேது சேர்ந்தால் பல நாள் பழி வச்சு ஒரு நாள் நம்மளை போட்டு அமுத்தி போடும். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லவா? அப்போ சந்திரன் என்பது மதி, மனோகாரகன். அப்போது இந்த காலகட்டங்களில் தான் இந்த சந்திர பகவானுக்கு முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, மௌன விரதம் இருக்க சொல்லிக்கிறாங்க. மாதத்தில் ஒரு நாள் யாருக்கிட்டையும் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு சந்திரன்னா ஏதாவது ஒரு நாள் நீங்கள் யாருக்கிட்டையும் பேசாதீங்க, எனர்ஜி லெவல் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த ஜாதகத்தில் சந்திரன் என்பது மதி. இந்த மௌன விரதம் ஒரு நாள் இருங்க, யாரு கூட பேசாதீங்க, இருந்து பாருங்கள், உங்களோட எனர்ஜி பவர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சந்திரமோனீஸ்வரர்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் வக்கரகாளியம்மன் கோயில், திருவக்கரை வக்கரகாளியம்மன். கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயிலில் சந்திரமோனீஸ்வரர் இருக்கார். இதில் குண்டலி சித்தர் ஜீவசமாதி. இந்த கோவிலில் போய் சந்திரன் திசையில் கேது திசையில் சந்திரபுத்தி நடக்கிறவங்க, அங்கே கேது என்பது ஒரு சித்தர் அங்கே இருக்கார். அங்கே ஒரு ஞானி, அங்கே ஞானி ஒரு ஜீவசமாதி ஆயிட்டார். அவர் கேதுக்கு அவருக்கு விளக்கு போட்டுட்டு, இந்த சந்திரமோனீஸ்வரருங்கிறவர் மனோகாரகனை சரி பண்ணக்கூடியவர். அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் சாமிக்கு ஒரு மாலை வாங்கி, ஒரு எலுமிச்சம்பழத்தில் நல்ல கம்பீரமாக இருக்குது அந்த தெய்வம், நல்ல பராசாக இருக்கும், நல்ல காளி அவதாரமாக நல்ல ஜம்முன்னு இருக்கும். அந்த கோவிலை பார்த்தாலே அந்த சாமி பிரமிக்கிற அளவுக்கு நல்ல பவர்ஃபுல். அப்பேற்பட்ட கோவில் திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவிலில் அது இருக்குது. அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அந்த ஜாதகம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்று வழிக்கு வரும். அதனால தான் சந்திரமோனீஸ்வரர்னு சொன்னோம். அந்த கேது திசையில் சந்திர புத்தி நடந்தால் எல்லோரும் ஒவ்வொரு கோயில்களுக்கு போய் மக்கள்கள் கர்மாவை தீர்த்துக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குது. அதில் சந்திரமோனீஸ்வரருங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம். அது அந்த கோவில் சந்திரனோட ஆதிக்கம். அப்போ இந்த மனநல சரி பண்ணக்கூடிய ஒரு பவர் அந்த கோவிலில் இருக்குது. இப்படி அந்த கோவிலில் போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். எப்போவுமே ஒரு கோயிலுக்கு போனால் ஜாதகத்தை பாதத்தில் வச்சு கும்பிட்டு வந்தால் ஒரு தோஷம் உங்களை விட்டு வெளியே போகுமா. இதை முன்னோர்கள் அந்த காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் திருப்பட்டூரில் தலையெழுத்தி மாத்தைக்கு பிரம்மா கோயிலில் போய் ஜாதகத்தை வச்சு மஞ்சள் வச்சு கொண்டு வருவாங்க. அது என்ன, திருப்பட்டூரில் போய் பிரம்மா கோவிலில் தான் நம்ம ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணணும், அது சாமி மற்ற சாமி இல்லையா? அப்படி கிடையாது. கருவறைக்குள்ளே ஒரு பவர் இருக்குது. எல்லா கோயில்லையுமே உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணலாம். அது எதுனாலேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த திருப்பட்டூரில் பிரம்மா கோயிலில் மட்டும் வைக்கிறீங்க, அது சாத்தியப்படுது. வச்சு அங்கேயாவது உங்கள் தலையெழுத்து மாறுமான்னு நினைக்கிறீங்க. மற்ற கோயிலில் கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை வச்சா மாறாதானே? கண்டிப்பாக மாறும். எதுனாலேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பிறந்த உடனேயுமே சாமி ஜாதகம் உள்ள கணிக்காதுக்கு முன்னாடியே குழந்தையாக இருக்கும்போது நீங்களே கருவறைக்குள்ளே ஒரு முறை போயிட்டு வந்துட்டீங்க ஒரு கோயிலுக்குள்ளே. அதுக்கப்புறம் தான் ஜாதகமே போகுது. அப்போ எல்லா கோயிலுமே குழந்தையை கொண்டு போய் கருவறையில் போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த தீர்த்தம் தெளித்து அந்த குழந்தை கோயிலோடலேருந்து சாமி குழந்தையே நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போவே நீங்களே கருவறைக்குள்ளே போயிட்டு வந்துட்டீங்களே, உங்கள் ஜாதகம் கருவறைக்குள்ளே போயிட்டு வந்தால் என்ன தப்பு? இதான் பாயிண்ட். எப்படி நம்ம குழந்தையாக இருந்திருப்போம், குழந்தை பிறந்து குழந்தையும் தெய்வம் ஒன்றும்பாங்க.
அதனால் அவர் அர்ச்சகர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த குழந்தையை கொண்டு போய் சாமியோட பாதத்தில் படுக்க வச்சு ஒரு நிமிஷம் அந்த கருவறையில் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு ஒரு தேனை தொட்டோ அல்லது ஒரு துண்ணூறோ நெத்தியில் வச்சு இந்தாங்கன்னு குழந்தை கொடுப்பாங்க. அப்போ உங்கள் ஜாதகம் கணிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் இந்த கருவறைக்குள்ளே தானே இருக்கீங்க. அதுதான் கரு அறை. ஒரு தாயுடைய கர்ப்பத்துக்குள்ள கருவறை இருட்டு, சாமியோட கருவறை இருட்டு. அதனால தான் எலக்ட்ரிக்கல் லைட்டு உள்ளே போட மாட்டாங்க. அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கிறதே அந்த சாமி முகத்தை பார்க்குறது தான் கருவறை. அந்த கருவறையிலிருந்து ஒரு குழந்தை வந்து ஜாதகத்தை ஒரு தடவை அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வருது. இதே நம்ம பெரியவங்க ஆகிட்டோம்னா கருவறைக்குள்ளே போய் படுக்க வைப்பாங்களா? இல்லையே. அப்போ நீங்கள் ஜாதகத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அப்போ சந்திரமௌனீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. கேது புத்தி கேதுவுடைய திசைக்கு அந்த குண்டலி சித்திரம் அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்காங்க. பாருங்கள், இது ஒரு அதிசயமாக இருக்கா இல்லையா? நம்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுக்குரிய கோயிலை நாம் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். நம்ம எடுக்கலைங்க, கடவுள் அந்த ஞானத்தை கொடுத்து எடுக்க வைக்கிறாரு. நம்மளாம் எடுக்கவே இல்லை. என்னமோ இந்த கருங்கல்லில் வந்து சிலை நான் தான் செஞ்சேன்னு சொன்ன மாதிரி சிலை ஏற்கனவே செய்யலை. சிலை எதுக்கு ஏற்கனவே அதுக்குள்ளே தான் இருக்குது. நான் வேண்டாத கற்களை எல்லாம் வெட்டி விலைக்கு பார்த்தேன், உளி அடித்து சுற்றியில் அடித்து விலைக்கு பார்த்தேன். நாம் நினச்ச தெய்வம் வந்து அதுக்குள்ளே இருக்குது. அப்போ சிலை ஏற்கனவே பாறாங்கல்லுக்குள்ளே இருக்குது. நாம் அந்த சிலைகள் எல்லாம் அந்த கல்லுகளை உலுகி வச்சு வேண்டாத கற்களை விலைக்கு பார்த்தோன்னே சிலை அதுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்ன மாதிரி நம்ம அந்த தசாபுத்திக்கு பரிகாரம் எடுக்கலை. கடவுள் கொடுத்த பிரபஞ்ச ஞானத்தில் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம யாரும் எடுக்கணும், நாம தான் அப்படின்னு நம்ம அதில் போயிடக்கூடாது. இப்போ கேது திசையில் சந்திரமுத்தி நடந்தால் சந்திரமௌனீஸ்வரர் கோயில் வக்கரகாளியம்மன் கோயிலில் இருக்குது. திருவக்கரைன்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. சென்னையிலேருந்து விழுப்புரம் வந்து ரொம்ப பக்கம். நிறையா மக்கள் அங்கே போகிறாங்க. அன்றைக்கி நம்ம சொன்ன ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோவிலில் அவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொல்லி விட்டு நிறைய பேர் இந்த சேனலை பார்த்து நிறைய பேர் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். இத்தனை நாள் அந்த கோவிலுக்கு இந்த ஊரில் இருக்கிற மக்கள் தான் வருவாங்க. இப்போ வெளியூர்லேருந்தெல்லாம் மக்கள் எல்லாம் வர்றாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்குது. இப்போ சாமிக்கு நிறையா பூஜை நடக்குது, நிறையா விளக்கு ஏற்றுறாங்க. கோயிலுக்கு நிறையா மனிதர்கள் புண்ணியமான மனிதர்கள் எல்லாம் பாதம் படுது. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், மனிதன் வந்து தெய்வத்துக்கு ஒரு வழிகாட்டி தான். அதனால் எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். A4 சைஸ் 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. அந்த புத்தகம் வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்கள் வீட்டில் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்? சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். அப்போது அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிகள் வரும். ஜாதகம் பார்த்தா வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா 1500 பதிவுகள் கொடுத்துருக்கேன். அந்த 1500 பதிவுகளுமே பூராமே ஆதிகால பரிகாரங்கள் தான். மக்களுக்கு தேவையான விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பதிவுகள் அதில் வரும். இது இல்லாமல் நம்ம விஸ்வாமித்திர கோவில், காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இதெல்லாம் கோவிலில் போய் எல்லா ஜனங்களையும் அழைச்சிட்டு போய் கடலில் குளிச்சுட்டு எல்லாரையும் உட்கார வச்சு அவங்கவுங்களுக்கு தகுந்த சங்கல்பங்கள், பூஜை புனஸ்டானமெல்லாம் செய்து அவங்களுக்கு பாவங்களை எல்லாம் நீக்கி புண்ணியத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு கடவுளுடைய வழிபாதையில் போகிறோம். எல்லாமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.